2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின் தான். இதோட நூ 100 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பாதி கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ மீதி பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அது ரிலேட்டடான மாடல் கொஸ்டின் சரிங்களா? ஸோ பாதி பார்த்துட்டோம். அதுக்கு முன்னே ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். போன இதில் கேட்டிருந்தேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை சரிங்களா? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அப்படியே இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சரிங்களா? இக்வஸ்டின் அப்படின்னா குதிரை ஏற்றம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொற்களை ஒழுங்குபடுத்துங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படிங்கிறபோது நீங்கள் நிறையா வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இலக்கியமாக இருக்கட்டும், செய்யுளாக இருக்கட்டும், நார்மல் பேச்சுவார்த்தையாக இருக்கட்டுமே ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வரிசையாக முறைப்படுத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக தான் இது கேட்டிருக்காங்க. அம்பு விடும் கலையை கலை என்றது தமிழ். ஸோ அது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வேளை இதே தான் வந்து உங்களுக்கு கோடிட்ட இடத்தை நிரப்புகளை கேட்பாங்க. ஸோ இல்லட்டாலும் வாட் இஸ் வாட்டில் இது எது சொன்னதுன்னு கேட்பாங்க. ஸோ தமிழ் இருக்கிற மொழியில் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அந்த மாதிரி எதனாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் சமஸ்கிருதம் தான் வந்து இடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது தமிழ் தான் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இதே தான் ரிப்பீட்டாக கேட்கலாம். அதனால் சொல்கிறேன். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. கூரை முடைதல், பானை வனைதல் சரிங்களா? ஸோ அதெல்லாம் இது இப்படி தான் வரும். இதை அடிக்கடி கேட்பாங்க. மரபு சொல்லில் வரும். பிழை நீக்கி எழுதுங்க. மரபு சொல்லும் ரொம்ப முக்கியமானதா. பிழை நீக்கி எழுதுகையில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையும் வரும். இதே மாதிரி நிறைய வரும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா புன்சை. அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. புன்சை அப்படின்னா புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரோட்டோரத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேச்சு வழக்காக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக எழுத்து வழக்கில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன எழுத்துக்களில் இது பொருந்தாது. கல்விங்கிறது வராது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக. அப்போ ஒரு இடத்துல பொருந்தாத சொல்லுங்கிறது எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மேலே இன எழுத்துக்கள் கேட்டிருந்தாங்க, கீழே வந்து ஐவகை நிலம் சார்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மதுரைங்கிறது வராது சரிங்களா? மதுரை ஒரு மாவட்டத்தை குறிக்கும். ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வந்து ஐவகை நிலத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லி கண்டறியும் போது இதுலேயும் நம்மளுக்கு எழுத்துக்கள் ரிலேட்டாக கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. இதில் ஆயுத எழுத்து வராது. கசட தபர வல்லினம் என்னென்ன நம்மன மெல்லினம். ஸோ மெல்லின எழுத்துக்களெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயுத எழுத்துங்கிறது வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இடராளி என்பதன் எதிர்ச்சொல் என்னென்னா இன்பக்கடல். இடராளினா இடர்னா துன்பம். ஸோ அதோட பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா? ஆனால் அவங்க எதிர்ச்சொல் கேட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொல்லை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த 2 கொஸ்டின். இப்போ உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து பொய்மை அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். போன கொஸ்டினில் கேட்டதுக்கு தீயவர் அப்படின்னாக்கி அதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் கேட்டிருக்காங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் வந்து இப்போ பொருள் வந்து மேலே, அதோட எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி கீழே. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கேட்டுட்டாங்க. நிறைய எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான்னு நான் சும்மா பொதுவாலாம் சொல்லலை சரிங்களா? நான் சேனலில் போட்டிருக்கேன். அதில் கேட்டதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். நான் 13 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருக்கேன். அதில் போய் ஒரு 6 கொஸ்டின்லேயாவது ரிப்பீட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக. எதிர் ப்ளஸ் ஒழிக்க எதிரொலிக்க அப்படிங்கிற மாதிரி தான் புரியும். இது புக்கில் இருக்க கண்டென்ட் தான். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. நெடுமை ப்ளஸ் தேர் நெடுந்தேர். இதுவும் புக்கில் உள்ளதான். மோஸ்ட்லி எல்லாமே புக்கில் இருந்து தான் வரும். நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணோன்னே எல்லாமே எங்கேருந்து வரும்னு தெரியாமல் சிலபஸோட கண்டென்ட் இல்லாமல் தேடி தேடி படிச்சுட்ருக்காங்க. புக்கில் இருந்து தான் வருங்க. புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்குன்னு புது புக்கு படிக்கணும் நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படின்ல நிறையா படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணினாலே கிட்டத்தட்ட 80% அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தேம்பாவணி என்னன்னு சொல்லி பிரித்தெழுத கிடைக்கிறது தேம்பா ப்ளஸ் அணி. இது நமக்கு சிலபஸில் இருந்தே தூக்கிட்டாங்க. தேம்பாவணி சரிங்களா? ஸோ இருக்கார் வீரவா முனிவர் எழுதுனது இருக்குது. ஸோ பொறுத்துக ரிலேட்டடாக அவரை பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா? கம்பராமாயணத்தை தான் தூக்கிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான நிறுத்தற்குறியீடை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ கோடிட்டேர் நிறுத்துக கேட்டிருப்பாங்க சரிங்களா? இதெல்லாம் டேஷ் சொற்கள்னு கேட்டிருப்பாங்க.
வினாச்சொல், விடைச்சொல், வியப்புச்சொல் அப்படி இப்படின்னு நெறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கணும். எது என்ன, எங்கே, எப்படி இது பார்க்கும்போதே நம்மளுக்கு வினாச்சொல் ஈஸியாவே தெரிஞ்சிரும். இது தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தாங்க அப்படின்னா, புக் படிச்சாங்கன்னா தெரியும். ஸோ படிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா என்னங்கிறதே குழம்பும். ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகள் தொடர கண்டறிய. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காலேஜ், ஸ்கூல் எல்லாமே படித்தது எல்லாமே இங்கிலீஷ் மீடியமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலேட்டடாக ஸ்டார்ட் எண்டிங் வரைக்கும் படிச்சிருப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் 6th to 12th வரைக்கும் தமிழில் தான் இருக்கும். ஆனால் தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஃபோக்கஸ் பூராமே சயின்ஸு, மேக்ஸுக்கு தாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க எல்லாரும் எங்கே போயிடுவாங்க, நேராக நீட்டு, ஜேஇ எக்ஸாம் எழுதி மேலே போயிடுவாங்க. நார்மலாக இந்த டிஎன்பிசிக்கெலாம் வரமாட்டாங்க. மேபி வர்றவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். பொருத்தமான நிறுத்தக்கூடியவர்களை கண்டறியும் போது இந்த இடத்துல இது கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா நிறுத்தற்குறியீடு ஏன் போட்டு தேடி அலையுது. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களா, அதை எடுத்து கட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா புதுசாக நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்து அதில் தப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க எடுத்த கொஸ்டினை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஊர் பெயரின் மருவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை அப்படிங்கிறதுக்கு மருவு வந்து சைதை தான். சரிங்களா? ஸோ வேறு இல்லை, இதை எதையுமே வராது, சைதான்னு வராது. சைதாங்கிற போது ஏதோ ஆள முடியுது, வினா சொல்ல முடியுது. ஸோ அதனால் அது ஒரு மருவாக வராது. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தஞ்சாவூருக்கு தஞ்சை. இதில் வேறு எதுவுமே நம்மளுக்கு வராது, ஈஸியாக போட்டிருக்கலாம். இது தாஞ்சைன்னு கொடுத்துருக்கான், பார்த்தோன்னா டிஎஃப்ஸ்ன்னு போட்டுறாதீங்க. தேஞ்சூர் அப்படின்னு வராது, தஞ்சாவூர்னு வராது. இது இங்கிலீஷில் வாசிக்கும் போது தேஞ்சூர், ஆங்கிலேயர்கள்லாம் தஞ்சாவூரை தேஞ்சூர்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கும்பகோணத்துக்கு மருவு. அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் இது. கும்பகோணத்தோட மருவு கேட்குறாங்க. கும்பகோணத்துக்கு குடந்தை அப்படிங்கிறது தான் மருவு வரும். சரிங்களா? வேறு எதுவுமே வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளிக்கு என்ன மருவு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி தான் வரும். திருப்பள்ளிங்கிறதுலாம் வராது, திருகைன்னு வராது. ஸோ இது எல்லாருக்குமே பேசிக் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டோட மத்திய இடம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னா, தமிழ் மொழி சொல்லுக்கு இணையான, அதாவது பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா, காலிங் பெல்னா அழைப்பு மணி. அழைப்பு மணி தான் கரெக்டாக வரும், அழைப்பு ஒலி வராது. சரிங்களா? அழைப்பாளர்னு வராது, அழைப்பாசைன்னு வராது. அடுத்து நெக்ஸ்ட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. டிடெக்டிவ் கம்ப்ளிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீதிநூல் திரட்டு. ஸோ நீதிநூல் திரட்டை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நீதி நூல் தான் நம்மளுக்கு இந்த வருஷம் 2025 சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி, நம்ம தமிழில் சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு நூல் கூட இல்லை. ஸோ ஆனால் இலக்கணம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ இலக்கணமாக இருக்கட்டும், நன்னூல், பவனந்தி முனிவராதது இருக்கட்டும், தொல்காப்பியம் அகத்தியரோடது இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு இலக்கியம் சார்ந்த கண்டென்ட் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ 8 தொகையாக இருக்கட்டும், 10 பாட்டாக இருக்கட்டும், அதையும் தாண்டி இருக்கிற கம்பராமாயணம் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம விழுந்து விழுந்து படித்தது. ஸோ அந்த கண்டென்ட் இப்போ இல்லை. நார்மலாக நம்மளுக்கு சிலபஸை இலக்கணம் 85 மார்க்கும், மீதி இருக்கிற 15 மார்க்குக்கு தான் நம்மளுக்கு உரைநடையை கொண்டு வந்திருக்காங்க. உரைநடை ப்ளஸ் இலக்கியம். அந்த இலக்கியத்துக்குள்ளே இந்த 15 மார்க்குக்குள்ளே வர்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி திருக்குறள், அதுக்கப்புறம் இருக்கிற நீதி நூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை. திருக்குறளும் நீதி நூல் தான். அதுக்கு போக இருக்கிற நாலடியார், நான்மணி கடிகை, இன்னான அற்பது, ஸோ இனியவை 40 தூக்கிட்டாங்க, நான்மணி கடிகை. இந்த மாதிரி நம்மளுக்கு நீதி நூல்களை தான் வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி அது போக வெளிநாட்டறிஞர் தொண்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு தமிழ் அறிஞர்களோட தமிழ் தொண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது எஸ்ஆ தாப்பம், மீனாட்சி சுந்தரன், இலக்குவனார், ஜெய் போப்பு வெளிநாட்டறிஞரோட தொண்டு, ஜெய் போப், வீரமாமுனிவர் அவங்கள தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான பாரதியாரெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ பாரதியார், பாரதிதாசன் அந்த கண்டென்ட்டில் இப்போ பாரதியார் தூக்கிட்டாங்க. பாரதிதாசன், இப்போ பாரதிதாசனை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக இதுக்குள்ளே பாரதியார் வருவார். ஸோ அதனால் நீங்கள் அவரை பற்றியும் படிக்கணும். ஸோ அப்புறம் கண்டென்ட் விட்டு விட்டு போனாலுமே, தூக்கியிருந்தாங்க அப்படின்னாலுமே, இன்னொருத்தர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே அவங்க கவர் ஆகிறப்ப அவங்கள கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் 15 மார்க்குக்கு நிறையா உழைச்சாகணும். சரிங்களா? ஸோ
ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கி இது எல்லாமே கவர் ஆகுறது 6th to 10th புக்கில் உள்ளது தான், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் குரூப் 2A மெயின்ஸுக்கும் கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. சிலபஸும் கொடுத்தாங்க புதுசாக சேஞ்ச் பண்ணி. ஆனால் அதையும் தாண்டி அட்வான்ஸ் தமிழ் வரைக்கும் போச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், திரும்ப திரும்ப எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட பழைய சிலபஸ் புல சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதை திருப்பி மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் போகிறதுக்கு அடுத்த வழியை பார்க்கணும். ஸோ அதனால் சொல்கிறேன், திருப்பி திருப்பி கேட்ட கொஸ்டினை திருப்பி கேட்பாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. திருப்பி கேட்ட டாப்பிக்லேருந்தே கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. மாற்றினா அந்த கொஸ்டினே தான் மாற்றி கேட்பாங்களே தவிர இந்த கொஸ்டின்லேருந்து அந்த கொஸ்டின்லாம் தவிர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னாக்கி நுண்ணுயிர் மருந்து, மெடிசின் அப்படின்னா மருந்து, டேப்லெட்னா மாத்திரை, ஹெர்பல் அப்படின்னா மூலிகை. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நெகர பெருந்துகள் இருக்குமா என்று வழிப்போக்கர் வினாவிதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது அப்படிங்கிறது வந்து சுற்றுவிடை. சரிங்களா? ஸோ சுற்றுவிடை இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஊருக்கு போவாயா அப்படிங்கிறதுனாலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது எதிர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ மறைவிடை. அடுத்து எவ்வகை விடையென தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. கடைத்தெருவு எங்குள்ளது அப்படிங்கிறது வலப்பக்கத்தில், அதாவது இடப்பக்கம் வலப்பக்கம் அந்த மாதிரி ஏதாவது சுட்டி சொல்கிறாங்க அப்படின்னாக்கி சுட்டு விடை. இந்த வலப்பக்கம் இருக்குது, அந்த இடப்பக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த அந்த அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா சுட்டி காட்டி சொல்கிறாங்க. ஸோ இது சுட்டு விடையில் வரும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல், அது என்டர்பிரனர் அப்படின்னாக்கி தொழில் முனைவர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல், சயின்ஸ் சென்டருக்கு ரிலேட்டடாக கலைச்சொல், இது ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. அதுலேயுமே அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆடிட்டர் அப்படின்னா கணக்காயர், என்ஜினியர் அப்படின்னா பொறியாளர், அப்புறம் டாக்டர் அப்படின்னா மருத்துவர், இது எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டாக்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி அலுவல் சார்ந்த கலைச்சொல் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கி கடமை. சரிங்களா? வெல்த் அப்படின்னா செல்வம், ஹார்டசி அப்படின்னா நற்பண்பு, கோல் அப்படின்னா லட்சியம், ஆம்பிஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொற்களில் எஸ்கோலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு, அப்புறம் லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி, இமெயிலில் மின்னஞ்சல், இ புக், இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம், இ புக்னா மின்னூல். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல்லிற்கான பொருள் கண்டுபிடிச்சிருக்கணும். இது மேலே கேட்ட கொஸ்டின் தான். இது நான் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்குள்ளே இது சொல்லிகிட்டே இருந்தாலும் இப்போவும் சொல்லுவேன். கோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, அப்புறம் வவல்ஸ்னால் உயிரெழுத்து, இது எல்லாமே சிலை தலையெழுத்துலாம் வராது. இருந்தாலும் ஆப்ஷனுக்கு எப்படி கொண்டு வரணும்னு பார்த்துக்காங்க. ஸோ ஆப்ஷனில் மேலே கேட்ட கொஸ்டினே திருப்பி வந்திருக்கு, அதாவது 100 கொஸ்டினுக்கு ரிப்பீட் ஆகுதுங்கிறதுக்கு ஆப்ஷனை பாருங்கள், எதை கொண்டு வரணும், ஆப்ஷன் எப்படி வைக்கணும்னு பார்த்துருக்காங்க. சிலை எழுத்து தலையெழுத்து அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, ஓமையோட பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிணறு தான் வெட்ட போயிருக்காங்க, அந்த இடத்துல பூதம் வந்துட்டு நாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எதிர்பாராத நிகழ்வு தான். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளில் பசுமரத்தாணி போல அப்படின்னாக்கி எளிதில் மனதில் பதிதல் தான் பசுமரத்தாணி போல. இந்த ரெண்டுமே அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம போட்டிருக்க கொஸ்டின்லேயுமே இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. நீங்களாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. உங்களுக்கு 100 தரம் சொல்லிட்டேன். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, வேர்ச்சொல் வினைமுற்று வினையான பெயர், இந்த 2 டாப்பிக்கு ப்ளஸ் திருக்குறள் அப்புறம் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட உங்களால் 10-15 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அது நான் அடித்து சொல்லுவேன். இது போக தான் மீதி கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் 10-15 கொஸ்டின் வரைக்கும் இது கவர் ஆயிரும். நீங்கள் இந்த 3 டாபிக் மட்டும் படித்து பாருங்கள். 15 கொஸ்டின் கேட்கலாம், திருப்பி வந்து என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாபிக் போனீங்கன்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் கிட்டத்தட்ட 14-15 வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினில் 21 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருக்காங்க கலைச்சொல். அப்போ எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எலிஜிபிள் எக்ஸாம் தான். மேபி குரூப் 4 இப்படி கேட்க மாட்டாங்கன்னு இதுக்கு முன்னே சொன்னோம். ஆனால் 2025 சிலபஸை பார்த்தோன்னே இதே தான் அப்படியே காப்பி பண்ணாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால தான் சொல்லுதேன், திருப்பி திருப்பி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ. திருக்குறள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அப்புறம் வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளை பெயர், தொழில் பெயர், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அந்த மாதிரி படித்தாலே கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் உங்கள் கைக்கு வந்துடும். மீதி இருக்கிற கொஸ்டினுக்கு தான் நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் டாபிக். ஒரு டாபிக் படித்தா 25 கொஸ்டின் மேலே வருதுங்கும் போது நீங்கள் ஒரு 2 நாளில் முடிக்கலாங்கும் போது நீங்கள் அதை ஈஸியாகவே படித்து சீக்கிரம் முடிச்சிடலாம். மேக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற டாபிக் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல்.
ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 90வது கொஸ்டின் வந்து எவ்வகை வாக்கியத்தில் வந்து தன்வினை பிரிவினை செய்வானை செயற்பாட்டு வினையில் செயற்பாட்டு வினை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து செயற்பாட்டு வினையை தேர்ந்தெடுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நம்மளை வாசிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு பேஜுக்கு ஒரு வரி 1.5 வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி ஒரு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்கும். அதில் எனக்கு செயற்பாட்டு வினையை நீ தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாடல் அவளால் பாடப்பட்டது அப்படிங்கிறது தான். ஆள்னு வந்தாலே செயற்பாட்டு வினைங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வாசிக்கும் போது செயற்பாட்டு வினையில் எது வருதோ அதை நீங்கள் தூக்கிடலாம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். இதில் கந்தனை திருந்து செய்தான், இது வந்து பிறவினை வாக்கியம். சரியா, ஒருத்தன் இன்னொருத்தனை வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால இது பிறவினை வாக்கியம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மேலே உள்ள மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் தான் இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கவிதா உரை படித்தால். இது வந்து கவிதா உரை படித்தால் செய்வினைத்தோட அடிக்கடி கேட்டுட்டாங்க. கவிதாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா. சரிங்களா, கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எவ்வகை வாக்கியம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தன்மையுடையது. தமிழர்களோட பண்பாட்டு திருவிழாவாக ஏறு தழுவுதல் 2000 வருஷம்தான் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான ஆர்கியாலஜி, அதாவது எப்படி சொல்ல, அகழ்வாராய்ச்சி மூலமாக அதை கார்பன் டேட்டிங் முறையில் கண்டுபிடிச்சி அவங்களாம் பார்த்தாங்க அப்படின்னா, சங்க இலக்கியம் ரிலேட்டடாக செய்திகள் மூலமாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாடி ரொம்ப 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 பழமையானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு சும்மா வெளியில் வராத தகவல் படி 2000 ஆண்டுகள் தான் சொல்லுதாங்க. இதே அப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளோட தமிழையுமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்னு பெருமையாக பேசுகிறாங்க. சரி, நெக்ஸ்ட் உள்ளே வந்துடலாம். தமிழர்கள் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதல் 2000 ஆண்டுகள் தன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வினாவாக நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, வினா அப்படிங்கிறது வந்து தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதல் எத்தனை வருஷம், 2000ங்கிறது தான் விடையாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு வினாவாக வரும். சரிங்களா, அதனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. தமிழகத்தின் வாட்ஸ்பர்த் என்று புகழப்படுவர் வாணிதாசன். உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னாக்கி 2025 சிலபஸில் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்கள பற்றியும் கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இவங்க புக்கில் கவர் ஆகுறாங்க இல்லையா. ஸோ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்போம், நாங்கள் புக்கில் இருந்து தான் கேட்போங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்து விரித்து, மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன இந்து வந்திருக்கு. அதே மாதிரி மயில் தோகையை விரித்தது இத்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருவினைகளோட பொருள் வேறுபாடு தான். விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படிங்கிற மாதிரி. இதில் பொருத்தி எந்த இடத்துலனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருவினைகளின் பொருள் வேறுபாடு தான் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அறுத்து கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அறுத்த போது அருந்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இப்போ நீங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நார்மல் வேர்டை நீங்கள் கற்றுக்கணும், இலக்கியம் ரிலேட்டடாகவும் வாசிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உதாரணம் தான் இது. ஏன்னா இது திருக்குறளில் இருந்து கேட்டிருக்காங்க. தம்மக்கள் அறிவிடமே மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிறது திருக்குறள். சரிங்களா, ஸோ திருக்குறள் அப்படியே ஒரு வரிக்கு வச்சு இதில் எது வந்து சொற்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்லுதேன், திருப்பி புக்கில் எத்தனை திருக்குறள் இருக்கோ அத்தனையும் வாசிச்சு விட்ருங்க. எத்தனை செயல் பகுதி இருக்கோ அத்தனையுமே செயலையுமே வாசிச்சு விட்ருங்க. உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லவே இல்லை. வாசிக்க என்ன தெரியும் அப்படின்னா இந்த வரிக்கு அப்புறம் இந்த வரி தான் வரும்னு வாயிலே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதையே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேறு எதுவுமே மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. 4 ஆப்ஷனில் இதுதான் வரும்னு அடிச்சு நீங்கள் தூக்கிடலாம். அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல் அறிதல். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கி பொறிப்பு தான் வரும். ஆனால் இதில் கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். ரிப்பீட்டட்லேயுமே இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை புக்கில் இருக்குதா. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு, எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கேட்ட அதே தான் பேப்பா பி வரிசையில் தான் கேட்டிருக்காங்க. இதில் பேக்கு அப்புறம் பா வரணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்ஷன்
ஏ தான். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் 100 கொஸ்டின்ல அகரவரிசை சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. 2 கொஸ்டினுமே பேப்பா பி வரிசையில தான் இருந்திருக்கு. ஸோ அத பார்த்தாலே நம்ம ஈஸியா தூக்கிடலாம். பயப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இதுக்கு முன்ன உள்ள அகரவரிசை ரொம்ப பெருசா இருக்கும். 1 1/2 வரி கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமானது. பார்த்தோன்னே பயமா இருக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கக் கூடாதுங்க. எந்த இப்போ பேப்பா பி வரிசையிலனா ஈஸியா தூக்கிடலாம். இதே மாதிரி ப வரிசை, கே வரிசை, தா வரிசை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இந்த மெய்யெழுத்துக்கள் 18 வச்சு தான் ஃபர்ஸ்ட் எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த எழுத்து வரும்போது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி அந்த 18 எழுத்துக்களும் நீங்க வரிசையா முறைப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா தூக்கிடலாம். இது பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். இருந்தாலும் நான் வந்து அதை உல்ட்டா போட்டும் கேட்பாங்க. அதனால திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ இதெல்லாம் பேசிக் கண்டென்ட் வந்து 2ஆப்லேயே கவர் ஆகுறது தான். அகரவரிசை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஔவையார் வந்து நம்மளுக்கு 2ஆம் கிளாஸில் 2 இடத்துல கவர் ஆகுறாரு, 3ஆம் கிளாஸில் கவர் ஆகுறாரு, 4ஆம் கிளாஸில் கவர் ஆகுறாங்க, 5ஆம் கிளாஸில் கவர் ஆகுறாங்க. ஆனால் நம்மளுக்கு சங்க இலக்கியம் சார்ந்த புறநானூறு நூலில் தான் நம்மளுக்கு புக்கில் இருக்குது. அதுபோக அவரோட நல்வழி, மூதுரை, கொன்றவேந்தன், நெல்லை, ஆத்திச்சூடி எல்லாமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் கவர் ஆகுது சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை பற்றின கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயினாலும் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்டென்ட்டு நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதுலேயும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எந்த மாடல் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ அப்படிங்கிறத நான் பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நேற்று ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் யார் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டிருப்பீங்க. அவங்க நம்ம கமெண்டில் தெரிவிங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலபஸை எப்படி படிக்கணும், சிலபஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், யூடியூப்லேயும் கொடுத்துருக்கோம், யூடியூப் வீடியோவையும் கொடுத்துருக்கோம். இது போக ரீசெண்டாக இப்போ ஔவையார் தொடர்பான கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரோம். ஸோ உங்களுக்கு அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டு, தேர்ட் ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு எல்லாமே ஸ்கூல் கவர்மெண்ட் பிடிஎஃப்பும் போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு சிபிஎஸ்சி கண்டென்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க. நிறையா புக்கு இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டையுமே நம்ம சேனலில் கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு சங்க இலக்கியம் சார்ந்த நூல்களும் தாண்டி ஔவையாரோட நூல்கள் வந்து நம்மளுக்கு 6th to 12th கவர் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பழைய புக்கில், அதாவது சின்ன பசங்க புக்கில் வந்து கவர் ஆகுதப்போ அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா நல்வழி, மூதுரை, கொன்றவேந்தன் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டியில் சில கொஸ்டின்லாம் சின்ன ஸ்டாண்டர்டில் இருந்தும் வந்திருக்கு. நிறைய பேர் எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியாதும்பாங்க. ஸோ அனுமதி, இசைவு அப்படிங்கிறதுலாம் 5ஆம் கிளாஸில் உள்ளது. பிறமொழி சொற்களுக்கு இணையான அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் கண்டென்ட் வந்து நம்மளோட புக்கில் கேட்டதை வந்து எந்த இடத்துல இருந்தனாலும் நம்ம கேட்டிருக்காங்கங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளோட சிலபஸில் இருக்குது. மேபி எல்லோரும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, நல்லா படிக்கிறீங்க. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே மென்ஷன் ஆயிரும். ஸோ நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டியது இருக்காது. நம்மளுக்கு தேவையான அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கி தமிழ் ப்ளஸ் ஜிகே இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு சரிங்களா. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பேஜ் வருங்க. நீங்கள் தினமும் ஒரு 10 கொஸ்டின் அது டெஸ்ட் போடுற மாதிரி வரும். நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி.